ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தானா அண்ட் விஜய் தேவர்கொண்டாவோட வெட்டிங் நாளைக்கு உதய்பூரில் இருக்க அரண்மனையில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்க நிலையில் இன்னைக்கு அவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. சங்கீத் ஃபங்க்ஷனில் கப்பல்ஸ் 2 பேரும் டான்ஸ் ஆடிருக்காங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்க மாதிரியான இந்த வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ராஷ்மிகா மந்தானா விஜய் தேவர்கொண்டாவோட இந்த மேரேஜில் குறிப்பிட்டு சிலரை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா முதலமைச்சரை தாண்டி அதுக்கப்புறமா அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய ஃபன் கேம்ஸ் வச்சு 2 பேருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிரைடோட டீம் அப்படின்னும் குரூமோட டீம் அப்படின்னு 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு டீமை பிரித்து வாலிபால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு சங்கீத்தும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நாளைக்கு இவங்களோட மேரேஜும் நடக்க இருக்கு. இந்த மேரேஜில் குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் கலந்துக்க போறாங்க. ஸோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இந்த மேரேஜும் நடக்க இருக்கு. உதய்பூர்ல இருந்து ஆரவல்லி மலைக்கு நடுவில் தான் இவங்களோட வெட்டிங் நடக்க இருக்கு. அங்க அரண்மனையில ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடோட நடந்துட்டு இருக்கு. மேரேஜ் முடிஞ்ச கையோட மார்ச் 4ஆம் தேதி கப்பிள்ஸ் 2 பேருமே ஹைதராபாத்துக்கு ரிட்டர்ன் ஆக இருக்காங்க. ஹைதராபாத்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு. இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல சினிமா செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கப்பிள்ஸ் 2 பேருமே ஹனிமூனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் 1 மந்த் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு மூவியில் ஜாயின் பண்ணுறதா இருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறமா சேர்ந்து நடிக்கிற முதல் படமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.